அந்த நதியில் நீராடினால் போதும் என்ற ஒரு எண்ணத்துல போறான். அங்க போன உடனே அந்த இடம் அவர்களை என்ன பண்ணிக்குது? டேக் ஓவர் பண்ணிக்குது. இப்போ ஒரு வாஸ்து பார்க்க ஒரு வீட்டுக்கு போறோம். நம்ம வாஸ்து பார்த்து பலன சொல்றோமா? இல்ல அந்த வீடு என்ன நினைக்குதோ அதை நம்ம மூலியமா அந்த வீட்டுக்காரருக்கு சொல்லுதா? அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஓகே. அந்த வீடு என்ன நினைக்குதோ, அது சொல்ல முயற்சி செய்யும். அதுக்கு ஒரு ஆள தேடும். அதுதான் அந்த வாஸ்து நிபுணர். அவர் உள்ள வந்ததும் அந்த வீடு என்ன பண்ணும்னா, அதுக்கு உண்டான குறைகள அந்த வாஸ்து நிபுணர்கிட்ட சொல்லும். அந்த வாஸ்து நிபுணர் என்ன பண்ணுவார்னா, அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவார். இதுதான் உண்மை. அப்போ ஒரு வாஸ்து என்பது எப்படி வேலை செய்யுது? மகா கும்பமேளாவுல ஒருத்தவங்க போனா துணிய விடல. கோடியக்கரைக்கு போனா துணிய விடுறான். துணிய போட்டதுனால தான் அவனுக்கு கர்மாவே வரும். பஞ்சபூதம் என்பது இறைவன். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். ஒரு கோவில்ல யாகம் வளர்க்குறீங்க. அந்த யாகத்தீ வளரும்போது நம்ம என்ன பண்றோம்? யாக குண்டத்து பக்கத்துல நின்னு சாமி கும்பிடுவோம். இல்லையா? நெருப்பு எப்படி கடவுளாக நாம் பார்க்கிறோமோ, நீரும் கடவுளுக்கு சமமானவர் தான். பஞ்சபூதத்துல நீரும் அதானே. நெருப்பு கடவுள்ன்னும்போது நீர்ல மட்டும் எப்படி நீங்க எத்துமைட்டு உங்களுடைய துணியெல்லாம் விட்டுட்டு பாவம் போயிடும்னு நினைப்பீங்க? இது எல்லாமே நீங்க வந்து நீங்கள் தூங்குவது முதல் ஒண்ணும் இல்ல. நான் ஒரு வீடியோ ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருப்பேன். ஒரு திருமண மண்டபத்தில் ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது.